பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா, இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காட சிரிக்கிற மாதிரி கீழே கீழே கீழ்ச்சிடுவானுங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்பு அடிக்கிறத வந்திருக்காங்க. முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிட வேண்டியதா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குடிச்சு வந்தா இன்னும் வந்து ஒழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? புரியா? வேணாம், வேணாம். 4 ரவுண்ட் அடிச்சிருக்கான். 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அந்த செருப்பு குடியா? வேணாம், வேணாம். ஐயோ, ஐயோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்லை, இது ரோல்டு கோல் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏங்க பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏங்க பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்கோ, ரசீது பாருங்கோ, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ண கண்ண? ஏன் முடியுமா? ராக்கமா, கண்ணியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். என் தங்கம். இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. என்ன சொல்றேன்? நம்மளே ஏமாத்துறானா? காட்டு விடு போசியோ. யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. போகலாம் வந்துருச்சு. அரே ஃப்ராட் திட்டு பசங்களா, நம்மள திருட்டு பையன் சொல்றியா? சேச்சே, ஏன்னா நீ அடிச்சு முட்டா வாய்க்கடா. நம்மள திருடுங்களையா? சேச்சே, மறுபடியும் மறுபடியும் நீ அடிக்கடா. இந்த வாய்க்கா. என்ன மூக்கோயில ஒரு ரத்தமா இருக்குது? உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கட்ட பசங்கள. ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்தன் சார் இருக்காங்களா?
அவர் வெளியே போயிட்டாரே, நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். ஐயோ, அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார். ப்ளீஸ். டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு. ஹலோ 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 ஹலோ. பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்கு? என்ன நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சுக்கோ. வரமாட்ட? வா வா. யாரு? சுமதி, என்னம்மா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன என்ன ஏற்று வரவெல்லாம் வருங்குது? எம்எல்ஏ மக என்ன துரத்திட்டு வரவில்லையம்மா. எம்எல்ஏ மக உன்னை துரத்திட்டு வரானா? எதுக்கு? நீ வா உள்ள. ஏய், என்ன இங்க வந்திருக்க? டோர் நம்பர் 7, ராசியான நம்பர் தான். பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னாதான் காசு தரேன், போ ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளையா, போயிடுங்கய்யா. ஐயா போயிடுங்கய்யா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. சொல்லு என்ன? இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தம்பி. தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டுப்பா தெரிஞ்சுக்கிறேன் கழுவி, நீ நகரு கழுவி. மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அடிச்சுட நீ? பின்ன இத வச்சுட்டு வெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா என்ன நன்னு போடா போடா போடா. என்னைய வழக்கு பார்த்தால் அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி, சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சிருக்காயா. விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? வெள்ளையம்மா எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? இனிமே நீ பொண்ணு சாவு, 100 சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். போடா, ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? போடான்னா ஓண்டிடுவேன். வா. ஓ கிடையாது. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட. சரி, படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கேலியும் வட்டி இந்த கேலியும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்டு செய்யணும் வேற. ஆமா, அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி,
ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்ப பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? முடிஞ்சிடல. சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது இப்படிப்பட்டது பாஞ்சாலம் குறிச்சு. சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். யோ, சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரன் தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நாவா? மரியாதை, மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத. மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கொப்ப மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா? அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன். நீ சால்னா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கண்டி.
பாடி பாடி நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எத்தனை தலைவரி அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டேன். ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? செடி கிழவி என்னைய கடிச்சாரு சொன்ன. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோமணமா கட்ட கட்டுடி, கட்டு கட்டு. என்னடி ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு பேண்டு அடிக்கிறது. அது உங்க பெரியமாவ சைதை தமிழரசிய. பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துலயும் உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா?